இஸ்ரோவின் 57 செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் செயல்பட்டு வருவதாகவும், மேலும் 3 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையை 150க்கு அதிகரிக்கும் இலக்கு இருப்பதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் நாகர்கோவிலில் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 ராக்கெட்டுகள் ஏவிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு மனிதரை விண்வெளிக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சந்திராயன் 4ஆம் 5ஆம் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஜப்பானுடன் இணைந்து 6800 கிலோ செயற்கைக்கோளை ஏவ சந்திராயன் 5 திட்டமிடப்பட்டுள்ளது. 2035இல் விண்வெளி நிலையம் அமைக்கவும் 2040இல் சந்திரனுக்கு செயற்கைக்கோள் அனுப்பவும் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாசா, இஸ்ரோ இணைந்து பல்வேறு செயற்கைக்கோள் ஏவுதல்களை மேற்கொள்ள உள்ளது. 2047 இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக பிரதமர் சொல்லியிருக்கிறார். விண்வெளித்துறை 2047 எந்த கட்டத்தை அதுக்காக பவுண்டேஷன் ஒர்க் இப்ப என்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ விண்வெளித்துறை பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 57 செயற்கைக்கோள்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு 3 வருஷத்துல இதை 3 டைம்ஸ் ஒரு 150 செயற்கைக்கோளை மாற்றுறதுக்குள்ள திட்டங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆட்களை கொண்டு போறதுக்கு 2027 நம்ம ககன்யான் ப்ரோக்ராம் மூலம் ஆட்களை கொண்டு போறதுக்குள்ள திட்டம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், இந்தியர்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035 அமைக்க போறோம். அதுக்குள்ள முதல் கட்டத்துக்கு எங்களுக்கு அப்ரூவல் வந்துருக்கு. 2028 அனுப்பும். மொத்தம் அது 52 டன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகும். அது 5 கட்டமாட்டு கொண்டு அமைக்கணும். அதுல முதல் கட்டம் இது பண்ண போறோம். 2040 இந்தியாவில் செய்த ராக்கெட் மூலம் சந்திரனுக்கு அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய திட்டம் இருக்கு. அதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சந்திரயான் 3 உங்களுக்கு தெரியும். 2023 ஆகஸ்ட் 23 நம்ம தான் இந்தியா தான் முத சாஃப்ட் லேண்ட் ஆகி சக்சஸ் அடைஞ்சது. இப்போ சந்திரயான் 4, சந்திரயான் 5 திட்டங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சந்திரயான் 4 பாத்தீங்கன்னா அது ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன். இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து ஆராய்ச்சி செய்ய முடியுது. சந்திரயான் 5 பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் மிஷன். சந்திரயான் 3 1200 கிலோகிராம் எடையுள்ள லேண்டராகும் போய் இறங்கிட்டு, இது 6800 கிலோகிராம் உள்ள லேண்டராகும் இறங்க போகுது. அப்படி இந்த மாதிரி எங்களுக்குள்ள இப்போ அந்த பாரத பிரதமர் மோடிஜி தந்திரக்கூடிய திட்டத்தைப்படி பாத்தீங்கன்னா 2040 இந்தியா மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலா ராக்கெட்னாலும் சரி, செயற்கைக்கோள்னாலும் சரி, அப்ளிகேஷன்னாலும் சரி, ஆட்கள் அனுப்பக்கூடிய திட்டம்னாலும் சரி, அவங்களுக்கு ஈக்குவலா நாங்க வரதுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதனால 2047 இந்தியா வல்லரசு ஆகும் போது அதுக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னுக்கே ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல we will be equal to any other space faring nation. 47 நம்பர் 1 நாடு இந்தியாங்கிற விண்வெளித்துறையில அப்படி சொல்ல முடியுமா? நாங்க மற்ற நாடுகள் கூட நம்ம போட்டி போடுறது நம்மளுடைய குறிக்கோள் இல்லை. இந்த விண்வெளி மூலம் நம்மளுடைய மக்களுக்காக சேவை செய்யதான் நம்ம மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலாட்டு வரதுக்குள்ள திட்டம். எரிமலை வெடிச்சு வர்றதுனால ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா? எங்களுக்கு ஒரு இது பாத்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர் வார்னிங் அண்ட் மிட்டிகேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாவது இயற்கை சீற்றங்கள்னால ஏதாவது வந்தாச்சுன்னா அதை செயற்கை கண்டுபிடிச்சு மக்களுக்கு அட்வான்ஸா சொல்லி அவங்கள சேவ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருந்துச்சு. சார், விண்வெளித்துறையில அண்மை காலமாக பிரைவேடைசேஷன் நிறைய நீங்க ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இது விண்வெளியினுடைய அந்த இதை பாதிக்குமா? எப்படிங்கிறது ஐயோ, பாதிக்கவே செய்யாது. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வருஷத்துக்கு இந்த மாசத்துக்கு ஒரு ராக்கெட் தான் லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டில வந்துட்டு இருக்கோம். இதை என்ன 5 வருஷத்துக்கு 50 ராக்கெட் லான்ச் பண்ணணும். அதுக்கு பாரத பிரதமர் நம்மளுக்கு அந்த கைட்லைன் வந்திருக்காங்க. அப்படி செய்யணும்னா அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இதுவரை 57 செயற்கைக்கோள் தான் மேல வந்துட்டு. இன்னும் 2-3 வருஷத்துல அதை 3 பங்கா மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவர்மெண்ட் மட்டும் ஒர்க் பண்ணா போதும். அதுக்காக தான் இந்த பிரைவேடைசேஷன்ல இது ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம்னு சொல்லுவோம். நாங்க தான் அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றோம். ISRO தான் சப்போர்ட் பண்ணி ராக்கெட்னாலும் சரி, செயற்கைக்கோள் எல்லாருக்கும் நாங்க தான் சப்போர்ட் பண்றோம். இது ரொம்ப ஒரு நல்ல திட்டம். இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்ல பயனுள்ள ஒரு திட்டமாகும். மகேந்திரகிரியை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது மகேந்திரகிரி பாத்தீங்கன்னா இப்பவுமே ஒரு பெரிய சென்டர், 8000 ஏக்கர் இடம் உள்ள ஒரு சென்டர் ஆகும். இங்க நீங்க உள்ள ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் போது ஆசிரியர் அங்கதான் அவங்க இயக்குனர் இருக்காரு இல்லையா, அங்க போய் பாருங்க. பார்த்தா சின்ன வெளியிருந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக தெரியும். உள்ள போனீங்கன்னா நிறைய இப்போ சோதனை கூடம்லாம் ஒவ்வொரு சோதனை கூடமும் 1200 கோடிக்கு உள்ள சோதனை கூடமாக்கும் 3-4 சோதனை கூடம் இருக்கு. இது மாதிரி நிறைய உள்ள இருக்கு. மகேந்திரகிரி ஏற்கனவே நல்லா டெவலப் பண்ணி பாரத பிரதமருக்கு கீழே நல்லா டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கு.